பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அவரு ஒரு மனிதனை ஆஸ்வதிக்க நினைக்கும் போது இந்த உலகத்தில் யாராலும் எதையும் தடுத்து விட முடியாது. ஆண்டவர் இந்த பூமியில அவரை நம்பினவர்களை அவர் செல்வ சீமானாகத்தான் வைக்க விரும்புகிறார். ஆபிரகாமுடைய ஆஸ்தி பூமி தாங்கக்கூடாதுதான். 2 கொரிந்தியர் 8 சொல்கிறது, அவருடைய தரித்திரத்தினாலே நம்மை அவர் ஐஸ்வரனாக மாற்றுகிறாராம். என்னாகும் நீங்க 24 படிக்கும் போது இஸ்ரவேலை ஆசிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று கண்டு, நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதே நீதிமொழிகள் 3:16 வாசிக்கும் போது வலதுகை இடதுகை ஆசீர்வாதம். நீங்க யோவான் சுவிசேஷ அந்த கடைசி அதிகாரத்தில் படிக்கும் போது அவர் 2 கையை நீட்டி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். 2 மீன் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய வேலை அவரை நம்புகிறவர்களை, அவரை தேடுகிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் அந்த ஆசீர்வாதத்திற்கு தங்களை பாத்திரவான்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் கூட நீதிமொழி 22:4 வாசிக்கும் போது தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வருகிற லாபம், வருகிற பலன் ஐஸ்வர்யம், கனம், ஜீவன். அப்ப தேவன் அவரை நம்பினவர்களை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க பைபிள எந்த இடத்தை எடுத்து பார்த்தாலும் நீங்க என்னாகவும் 1:29-12 வாசிக்கும் போது ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே உண்டாகிறது. எந்த மனிதனை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உன் கரத்தினாலே ஆகும். அப்போ ஐஸ்வர்யமும் கனமும் அவரால் இருக்கிறது. சரி, இது ஐஸ்வர்யமும் கனமும் மனிதன் அடைய வேண்டும் என்றால், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு சில நிபந்தனைகளை அவர் வைக்கிறார். நீங்கள் உபாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். அங்க பாருங்க, சொல்றாரு பாருங்க, அவர் களஞ்சியங்களை அவர் நிரம்புகிறார். ஆலையில் திராட்சை ரசம் எண்ணெயும் புரண்டோடும். அந்த உபாகம் 28:8 கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். எப்படி ஆஸ்வதிக்கிறார்? அதே 28ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, இப்போது சொல்லப்படுகிற வார்த்தை நீ உண்மையாக செவி கொடுத்தால் சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் பலிக்கும். இறைவன் மனிதனை குறித்து ஒரு சில திட்டங்கள், யோசனைகள் வைத்திருக்கிறார். இந்த பூமியை பண்படுத்தவும் காக்கவும் மனிதனுக்கு கர்த்தரை கட்டளை கொடுத்தார். இந்த பூமியை பண்படுத்தணும், காக்கணும், தீமை வராதபடி, பாவம் வராதபடி, இந்த உலகத்துக்குள்ள, இந்த பூமிக்குள்ள பிரவேசிக்காதபடி மனிதன் இந்த பூமியை காக்க வேண்டும். அப்படி காப்பதற்கு அவனுக்கு அழகான ஏதன் தோட்டத்தை வைத்து, விருட்சங்களை வைத்து, அவனுக்கு உண்ண நல்ல ஆகாரத்தை கொடுத்து அவர் போஷிக்கிறார். ஏன்னா இந்த பூமி சத்துரு கையிலே அது கரைப்பட்டு போகாதபடி அவரை நம்பின மக்கள் அவர் வார்த்தையின்படி வாழ்வதற்கு அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவ மக்களே, எங்க சங்கீதம் 12 சொல்கிறது, அங்க ரட்சிய கர்த்தாவே பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவன் மனுபுத்திரனை குறைந்து கொண்டே போகிறான். அப்ப பக்தி உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள் பூமியிலே குறைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நம்முடைய வேலை இந்த பூமியை தூய்மையாக்க வேண்டும், பரிசுத்தமாக்க வேண்டும். அதுல இறைவனுடைய சித்தத்தை ஜனங்கள் கை கொள்ள வேண்டும். அதான் இப்போது நான் சொல்லப்படுகிற வார்த்தை எல்லாம் உண்மையில் பலிக்கும். எப்போ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ உண்மையாக செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் உண்மையில் அது உனக்கு அது பலிக்கும் என்று சொல்லி, தேவ மக்களே, ஒரு தூய வாழ்வுக்கு, பரிசுத்த வாழ்வுக்கு கர்த்தர் அழைக்கிறார். எதற்காக? அவரை இந்த பூமியிலோட வார்த்தை நம்பும் போது, அந்த கட்டளை கை கொள்ளும் போது, அது மாதிரி நடக்கும் போது. உதாரணம் சங்கீதம் 1 சங்கத்திலே துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர்கள் உட்காருகிற இடம். அப்படி ஒரு மனுஷன் வாழும்போது அவன் வாழ்க்கையில வேதனையும் கண்ணீரையும் துக்கத்தையும் அவன் அனுபவித்து வேதனைப்படுகிறான். அதனால கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் அடிக்கடி சொல்றாரு பாருங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தருகிற இலை உதிராத மரத்தை போட்டிருப்பான். இன்னைக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கைக்கு அவர் வழிகாட்டுவதற்கு பரிசுத்த வேதத்தை கையில் தருகிறார். இந்த பரிசுத்த வேதத்தை படிக்கும் போது, அதை கை கொள்ளும் போது, இந்த வசனத்தை கை கொள்கிறவங்களும் வாசிக்கிறவங்களும் ஆமே கேட்கிறவர்களும் அவர்கள் அதிர்ஷ்டக்காரர்களாய் பாக்கியவர்களாய் மாறுகிறார்கள். வேதமே சத்தியம், போதக சிற்சிய ஜீவ வழி. கர்த்தர் வேதத்தில் நிலைத்திருப்போம், கர்த்தர் வாக்கை நிறைவேற்றுவோம். உபாகம் 28:8 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் களஞ்சியங்களை அவர் பூர்ணமா நிரப்புவாராக. God bless you. God bless you.